அடிப்படை பற்றி நம்ம சொல்கிறோம். நான் வந்து என்ன தலைப்பில் பேசுகிறோம்னா, தேவதூதராவது எப்படி, தேவதூதர் மாறிட்டோன்னா நம்ம எப்படிலாம் நடக்கணும்னு பற்றி நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தேவதூதராவது எப்படி சும்மா நம்ம ஆக முடியுமா? ஃபஸ்ட்டு மனம் திரும்பணும். மனம் திரும்பினா எப்படி பாவத்தெல்லாம் மறந்து அதுக்கப்புறம் மறந்து திரும்பணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம மறந்துட்டோம்னா நம்ம வந்து இப்போ வந்து முதுகு பின்னாட மறைக்கிறாரு, அப்புறம் மன்னிக்கிறாரு, அப்புறம் மகனா மகளை அறிவிச்சுக்கிறாரு. நம்ம வந்து நீங்கள் போய் நீங்கள் வந்து கிறிஸ்துவை ரசிக்கப்படுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தேவன் யாரும் ரோமர் வந்து 8:23 என்ன சொல்லியிருக்கா, எவரை முன்குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார், எவரை அழைக்கிறாரோ அவரை வந்து நீதிமன்றாக இருக்கிறார், எவரை நீதிமன்றாக அவரை மகிமைப்படுத்துகிறார். அதே எவரை வந்து நீங்கள் போங்க. இப்போ வந்து சவுல் வந்து பவுலாம அனன்யா போயிட்டு அவன் என்னுடைய பிள்ளை நீ போய் அவனை போய் மாற்று, அவன் பாவம் செய்யறான் அப்படின்னு அன்னையா போய் சொன்னது போல நம்மளும் போயிட்டு என்ன பண்ண முடியும், அவங்கள்ட்ட போயிட்டு இயேசு அவன் தெரிஞ்சுக்கிட்டாரு, நீங்கள் வாங்க, நீங்கள் ரசிக்கப்படுங்க, அவங்க பாவத்தெல்லாம் வச்சு மனசுருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். எசேக்கியால் 18:30 என்ன சொல்லியிருக்குன்னா, நான் உங்கள் அவனவன் பாவங்கள் தக்கதாக நியாயப்படுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீதுமே விட்டு திரும்புங்கன்ட்டு சொல்கிறார். நீங்களே மனம் திரும்புப்பா, நீ எல்லா பாவத்துக்கும் மனம் திரும்புப்பா. நீ மனம் திரும்பினா உனக்கு என்னன்னா உபயோகம் 30:8 என்ன இருக்குன்னா, நான் உனக்கு நன்மையும் கை செய்யும் வேலையெல்லாம் உன் கற்பத்தின் பணியையும் உன் மிருக ஜீவனின் பலனையும் உன் நிலத்தின் பலனையும் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாரு, நீங்கள் மனம் திரும்புங்கப்பா அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ அவங்க வந்து நம்ம சொல்லிட்டா மட்டும் போதுமா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காக என்ன பண்ணணும், சாமியிலேருந்து என்ன பண்ணாரு, ஆலயம் கட்டினது. இந்த ஆலயத்தில் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணால் எல்லா விண்ணப்பத்தையும் கேட்கணும். இயேசுப்பா நம்ம ஆலயத்துக்கு போய் நம்ம கற்றுடையில நம்ம என்ன பண்ணணும், இயேசுப்பா அவங்க வந்து ரசிக்க பண்ணணும், இயேசுப்பா சவுல் பண்ணது மாதிரி நம்மளும் ஒரு சவுலாக இருந்து சிறைப்பட்டு போனவங்களுக்கெல்லாம் நம்ம இயேசுப்பா விடுதலை கொடுங்க, இயேசுப்பா அவங்க மன மாற்றத்தாங்க போகணும், உங்களுக்குள்ள வரணும்ப்பா வந்து நம்ம என்ன பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். நம்ம விண்ணப்பம் பண்ணால் என்ன பண்ணுவார் இயேசுப்பா? இப்போ வந்து இது 1 ராஜாக்களில் 48:40 என்ன சொல்லிட்டு, நான் வந்து கானானுக்கு போனவங்களும் என்ன பண்ணாங்க, முருங்குறுத்து என்ன பண்ணாங்க, தேவனை வந்து முருங்குறுத்து பேசினாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப வந்து என்ன பண்ணாங்க, இயேசுப்பா அவங்க போய் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இயேசுப்பா அவங்க விடுதலை நம்மளும் போயிட்டு இயேசுப்பா அவங்க எவ்வளோ திட்டினாலும் இயேசுப்பா அவங்களை முருகுறுத்தாலும் இயேசுப்பா அவங்களுக்கு அன்னிங்க இயேசுப்பா அவங்களை விடுதலையாக்குங்கப்பா. நம்ம என்ன பண்ணணும், கத்துக்குள்ள போராடி நம்ம போராடி நம்ம தான் பண்ணணும். ஏன்னா அவங்க பண்ண மாட்டாங்க, தேவனை அறியாத மக்கள் அப்போ தான் பண்ணணும். இயேசுப்பா அவங்க மனிதர்னு இயேசுப்பா அவங்க விடுதலையாக்குங்கப்பா, அவங்க பாவத்துக்கு விடுதலையாக்குவான்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணுறப்ப இயேசுப்பா என்ன பண்ணுறாங்க, அவங்க விடுதலையாக்குறாரு. விடுதலைக்கு மட்டும் விடுதலைக்கிட்ட என்ன பண்ணுறாராம், ஏசாயா 43 என்ன சொல்லியிருக்குது, உங்கள் பாவங்களே நினையாமல் இருக்கிறாங்க. அவங்க பேசுப்பாங்க, அவங்க வந்து நினச்சிட்டாரு, அவங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு, அவங்க நினையாமல் இருந்தோம். சரி இந்த பிள்ளை எனக்காக ப்ரேயர் பண்ண, அவன் பாவத்தெல்லாம் நம்ம மறந்துடுவோம், மறந்துட்டு அவனை வந்து நம்ம பிள்ளையா அவன் முதுகு பின்னாடி மறைக்கிறார். ஏசாயா 38:10 என்ன சொல்லிட்டுனா, அவன் பாவங்களே அவன் முதுகுக்கு பின்னாக மறைக்கிறாரு. ஏசுப்பா அவங்களை இருந்துச்சு, அவங்க வந்து ஏசுப்பா ஏற்றுக்கிட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, அவன் பாவத்தெல்லாம் மறந்துட்டான். என்ன பண்ணான், அவன் பாவத்தெல்லாம் நினையாமல் அவன் வந்து பாவங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்னாக மறைக்கிறார். மறைச்சி என்ன பண்ணுறாரு, ஏசுப்பா அவன் வந்து அறிக்கை பண்ணுறான், ஏசுப்பா என் பாவங்களை மன்னிங்க. ஏசாயா வந்து 1 யோவான் 1:9 என்ன சொல்லியிருக்கனா, அவங்க பாவங்களை அறிக்கிட்டப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்டது. அவங்க நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிங்கம்மா அவங்க அறிக்கிட்டப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசுப்பாவை அவங்க பாவங்கள்லாம் மன்னிச்சு யோவான் 1:12 சொல்லியிருக்காங்க, என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ஒரு கதிகாரம் கொடுக்கிறார். நம்மளாம் என்ன ஆகிட்டோம், நம்ம பாவங்களை மன்னிக்கிறாரு, அப்புறம் மறந்துட்டாரு, அப்புறம் அப்புறம் என்ன பண்ணாலும் மறைக்கிறாரு, மறைச்சிட்டு என்னப்பா மன்னிக்கிறாரு, அப்புறம் மகளாக ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறாரா, அதிகாரம் கொடுத்துட்டாரு. அதிகாரம் கொடுத்தவங்க என்ன பண்ணணும், அதிகாரம் கொடுத்துட்டாரு. அப்புறமா சரிதான் நம்ம தான் மறந்துருப்பிட்டோமே, நம்ம தான் பாவங்களாம் மன்னிச்சிட்டாரு, அப்பெல்லாம் சும்மா இருக்காது. என்ன பண்ணணும், தேவ ஆவியினால ரோமர் வந்து 8:16 சொல்லியிருக்குது, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகள் என்னுடைய பிள்ளைகள் ஆவார்கள் சொல்லியிருக்கு வசனத்தில். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய ஆவியெல்லாம் நடத்தப்படும், திரும்ப பாவத்துக்கு போகாதபடி நம்ம தேவ ஆவியெல்லாம் நடந்துப்பட்டு நம்ம தேவனுக்குள்ள ஆயிட்டோம்னு ஆவியனால நம்மளுக்கு சாட்சிருக்காங்க. ரோமர் வந்து 8:16
14 சொல்லியிருக்குது, நீங்கள் வந்து தேவ ஆவியானவரே இவன் பிள்ளை அப்படின்னு சாட்சி கொடுக்குறாராம். நம்ம பிள்ளைய நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவரே நம்ம சாட்சி சொல்றப்ப நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை நம்மளும் விட்டுக்கோம். நம்ம நம்ம இந்த பிள்ளைகள் ஆகிட்டோம், என்ன பண்ணுவோம்? நம்ம காலையில் பாவலுக்கு போவோமா? போக மாட்டோம்ல. அப்போ நமக்குள்ள என்ன வரும்? ஆவின் கனி. என்னது ஆவின் கனி? வந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த இச்சையாக இருக்கும். நம்ம தேவனுடைய பிள்ளை ஆகிட்டோம்னா இந்த 9 நமக்குள்ள வந்துடும். நம்ம அந்த 9 நமக்குள்ள வந்து நம்ம பாவம் பண்ணோமா? நம்ம பண்ண மாட்டோம்ல. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம், நம்ம வந்து நம்ம பாவம் பார்த்துட்டு நம்ம தேவனுடைய பிள்ளை ஆகிட்டோம்னா இந்த பாவம் பண்ணணும், அது எவ்வளோ பாவம் நம்ம அதை விட்டு நம்ம போகணும்னு தான் நினைப்போம். திரும்ப அதுக்குள்ள போகணும்னு எண்ணமே வராது. தேவன் நம்ம அதுக்குள்ள வழியில் நடத்த மாட்டார். சரி, நம்மளாம் ஆவின் கடையில் வந்துச்சோம், நம்ம தேவனை எல்லாம் மாறிட்டோம், ஏற்றுக்கொண்டுட்டோம், அப்படியே சும்மா இருக்கணுமா? நம்ம வந்து நம்ம தானே ஞானஸ்நானம் பெற்றோம், நம்ம தானே வந்து ஏசுவா ஏற்றுக்கணும். மற்றவங்களாம் ஏற்றுக்கூடாது, கேடு கட்டுக்கொண்டு பாவம் செய்யறதை பார்த்து நம்ம பேச்சு அப்படின்ட்டு போகாது. அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? அவங்க பாவம் செய்யணும் இயேசுப்பா அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து நம்ம மறந்துறதுக்காக இன்னொருத்தவங்க வந்து நமக்காக ப்ரேயர் பண்ணப்போ, இப்போ நம்ம ரசிக்கப்பட்டோம், எனக்காக ஒருத்தவங்க ப்ரேயர் பண்ணாங்க, எனக்காக ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்க, எனக்காக ஒருத்தவங்க கண்ணி செஞ்சபடி நானும் இன்னொருத்தருக்காக கண்ணி செஞ்சோம். மத்திய சொல்லியிருக்குது, மத்திய 28:19-20 இருக்குது, நீங்கள் போய் சகல ஜாதிகளும் சீஷருக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவங்களுக்கு உபதேசம் கொடுங்கன்னு இயேசுப்பா சொன்னாங்க. இப்போ நான் மட்டும் இயேசுப்பா நடந்துட்டுருக்கக்கூடாது. என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் தேவனை பிள்ளைகள் ஆகும்படி நான் என்ன பண்ணணும்? பிரயாசம் பண்ணணும். நம்மளும் தேவபக்தராக இருக்கிறோம், நம்மளும் 4 பேருக்கு சொல்லுவோம், தேவனை பற்றி சொல்லுவோம், நம்மளும் தேவபக்தராகும். வார்த்தைகளை ஒரு அரசு இருப்பார்கள். ஆமென்.